தங்க பிள்ளை அம்மா பாயசம் செஞ்சிருக்கேன்டா, குடிச்சிட்டு வேலை பாருவா. நீ நான் சுகர் எடுக்கிறதுலன்னு சொன்னேன்ல. டி நான் பெத்த விட நீ சொன்னா நான் எப்படி இருப்பேன். அதான் சர்க்கரையே எல்லாம் வெறும் ஒரு 1/4 கிலோ வெல்லம் மாத்திரம் போட செஞ்சிருக்கேன் உனக்காக. இது பாரு, நீ ப்ரௌன் சுகர், வெல்லம், ஹனி, கேன் சுகர், கார்ன் சிரப், ரைஸ் சிரப், மேப்பிள் சிரப், மால்டோடெக்ஸ்ட்ரின், டேட் சுகர், டெமரான சுகர், ஃப்ரூட் ஜூஸ் கான்சென்ட்ரேட் கூட சுகர் தான். இண்டஸ்ட்ரியில கிளவரா நிறைய நேம் வச்சு நம்மள ஏமாத்துறாங்க. சதா வேண்டாம் போடி. யாரும் பாஸ்ட் விஷ் மட்டும் நீ தான் ஃபீல் பண்ண போற. 1 hour later. கண்ணே பொறுக்க பாஸ் எடுத்துட்டாடி. வேண்டாம் நீ தங்கம்மா ஒரே ஒரு கப்படி. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஜர்னியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாப்புலர் ஒப்பீனியன், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து லேபிள் வாசிக்க எந்த நெசசிட்டியும் கிடையாது. நீங்கள் வந்து எப்பவுமே லேபிள் வாசிக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து எப்பவுமே தப்பான அன்ஹெல்தி ஃபுட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இன்கிரீடியன்டோட சுகரோட தப்பா இல்லை தப்பான ஃபுட்டை செலக்ட் பண்ணுற உங்களோட தப்பா? நீங்கள் மோஸ்ட்லி ஹெல்த்தி ஹோல் ஃபுட்ஸ் எடுக்கீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸப்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. சப்ளிமெண்டேஷன் வாங்கும்போது அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்கிரீடியன்ஸ் பார்க்கணும், அது வேற. பட் நீங்கள் ஒருத்தர் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்றாரு, ஒரு நாள் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றாருன்னா அதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எப்பவுமே அன்ஹெல்த்தி சாப்பிட்றாரு அந்த பிஸ்கெட் பேக்கெட்ல இன்கிரீடியன்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்கும் எந்த வழியிலும் அது வந்து இம்பாக்ட் பண்ண போறதே இல்லை. அண்ட் நான் மெயினா அட்ரஸ் பண்ண நினைச்சது, உங்க அம்மா பாசமா கொடுக்குற ஒரு கரண்டி பாயசம் குடிச்சனால உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாம் அப்படியே நாசமா அழிஞ்சு போயிரும்னா, அப்ப என்ன ஃபிட்னஸ் ஜர்னி நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க, எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அந்த ஒரு கரண்டி பாயசத்தை பத்தி நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க வந்து யூ ஆர் நாட் தி மாஸ்டர் ஆஃப் ஃபுட், யூ ஆர் தி ஸ்லேவ் ஆஃப் ஃபுட். நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பான இடத்துல ஃபோக்கஸ் பண்றீங்க. ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சு கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், ஃபைபர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா ரெகுலரா ஹிட் பண்ணா ஒகேஷனலா ஒரு பாயசத்தை பத்தி எதுக்கு பயப்படணும்? எனக்குலாம் பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். அதுல உட்காந்து ஐயோ இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா, சுகர் இருக்கா இல்ல இது குடிச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கில்ட் ஃபீலிங் எனக்கு அவசியம் இல்லை. குடிச்சு போட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன் அடுத்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ்ல. நீங்க பெர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி ஓடுனீங்கன்னா இட் இஸ் த கில்லர் ஆஃப் ப்ராக்ரஸ். ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் திங்ஸ் பெர்மனன்ட். இந்த எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கனால தான் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் வந்து வந்த உடனே எல்லாரும் ஃபிட்னஸ் ஜர்னியை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஸ்டாப் மேஜரிங் இன் த மைனஸ், ஸ்டார்ட் மேஜரிங் இன் த மேஜர்ஸ்.